மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சத்யா. இது எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ். 4 ஒன்றான கதையை பார்ப்போமா? அதாவது நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் எப்படி இந்த உலகக்கோப்பையை வென்றார்கள் என்பதை பற்றி சுவாரஸ்யமாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியும். நிறையா பேர் நிறையா பேசிட்டாங்க. நாம் வித்தியாசமாக பேச போகிறோம். இது ஒரு புது முயற்சி. ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது இந்தியாவில் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னோடனே எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஹை ஆயிடுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 தடவை ஃபைனல்ஸ் தோற்றுருக்கோம். அப்போ இந்த தடவை இது ஹோம் கிரவுண்ட், ஆடியன்ஸ் நம்ம ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய டீமும் ஆரம்பமே நல்லா வின் பண்ணாங்க. அப்படி வின் பண்ணிகிட்டே வரும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆச்சு. அப்போ அந்த ஸ்ட்ரக் ஆன ஒன்று அவங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ரன் அடிச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட நிறைய ரன் 300க்கு அபோவ் போயிடுச்சு மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்காவோட அதேமாரி நம்ம தான் வின்னிங் சுச்சுவேஷனில் இருந்தோம் லீக் ஸ்டேஜஸில். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே. அப்போ அந்த லீக் ஸ்டேஜஸில் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்து அப்போ கம்ப்ளீட்டாக அந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் போயிடுச்சு. இவங்க அந்த மேட்ச் தோப்பாங்கன்னே நம்ம இந்தியன் டீம் நினைக்கவே இல்லை. அப்போது அந்த மேட்ச் ரொம்ப போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வர்ற இங்கிலாண்டையாவது வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சோம். இங்கிலாண்டை வின் பண்ணாமல் அதுவும் போயிடுச்சு. ஏன்னா அது வரிசையாக 3 மேட்ச் போயிடுச்சே. இது நம்ம ஹோம் கிரவுண்டு வேற, எப்படி இருந்திருக்கும்? இப்போது வாழ்வா சாவா, டூ ஆர் டை சிச்சுவேஷன். நியூசிலாண்டோட மேட்ச். இந்த நியூசிலாண்டோட மேட்ச் வின் பண்ணாதான் நம்ம 4th பொசிஷனாவது வர முடியும். அதாவது செமிஃபைனலுக்காவது குவாலிஃபை ஆக முடியும். இதான் நாள். அப்போது அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப, நம்ம எல்லாருக்குமே, ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஆமாம், நியூசிலாண்டோட நம்மளுடைய சிங்கப்பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷனோட எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், இத்தனை வருட கனவை நம்ம விட்டுறக்கூடாது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு ரொம்ப அருமையாக போராடினாங்க. அப்போ போராடி ஒரு வழியாக எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமிச்சு. ஆமாம், நம்ம ஒரு வழியாக 4th பிளேஸ் பிடிச்சி நம்ம செமிஃபைனலுக்கு வந்துட்டோம். சரி, செமிஃபைனலில் அப்படியே காலை வச்சாச்சு. யாரோட விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளே லீகில் 300 ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ண ஆஸ்திரேலியாவுடைய, எங்கே சுற்றினாலும் அங்கேயே வராங்க. பார்த்தீங்களா? இதுதான். இப்போ இன்னும் என்னாச்சு? ஆஹா, வந்த ஆளே வந்துடுச்சா, இது என்னையா பண்ணுறது அப்படின்னு ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸ்பெக்டேஷன், டென்ஷன். செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செமிஃபைனலில் கேப்டன் கவுர், அதே மாதிரி நம்ம ஜெமீமா, மற்ற பிளேயர்கள் எல்லாருமே ஒரு டீம் எஃபர்ட். அப்போ அந்த இடத்துல பண்ணும்பொழுது அவ்வளோ அருமையாக அந்த சேஸிங், 339 ஹையஸ்ட் சேஸ் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ், இதை நல்லா அழகாக பண்ணி ஒரு அந்த ஒட்டுமொத்த தேசத்தோடைய அந்த கான்ஃபிடென்ட் அவளே இன்க்ரீஸ் ஆகி ஃபைனல்ஸ் வந்தாச்சு. அப்போ ஃபைனல்ஸ் வந்த உடனே திருப்பி யாரோட? சவுத் ஆஃப்ரிக்காவோட. அப்போ தான் அந்த கேப்டன் லாரா செமிஃபைனலில் 169 அடித்து அவங்க டீமை ஃபைனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஃபைனல் வந்துட்டோம், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும். ரொம்ப வருஷ கனவுங்க, அவ்வளோ ஈஸி இல்லை. அத்தனை வருஷ கனவு. 13வது வேர்ல்டு கப் இது. ஒரு 2 வேர்ல்டு கப்புக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை, பார்ட்டிசிபேட்டே பண்ணல. நிறைய அந்த மகளிர் அவ்வளோ, ஏன்னா கிரிக்கெட்டுன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், இது எத்தனை இருக்கணும்.
அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ஈஸியாக கை தட்டிடுறோம், 6 4 விக்கெட் அடித்தா என்னப்பா பண்ணலன்னு. அது நம்ம ஒரு ரசிகர்கள், அந்த ஃபேன்ஸ் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ ரெகுலர் ப்ராக்டிஸ் அங்கே வேணும். இதெல்லாம் தான் லேர்னிங் திங்ஸ். அப்போது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஃபைனல்ஸில் மழை வேறு, டாஸ் என்ன பண்ண போகிறாங்க. சில நேரங்களில் என்னென்னா நம்ம டாஸ் ஜெயிக்காமல் இருக்கிறதும் நல்லது தான், ஏன்னா நம்ம தான் டிசைட் பண்ணணுன்னு இருக்காது. அப்போது அவங்க டாஸை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் நிறையா ரன்னு. திடீர்னு வந்த ஷஃபாலி வர்மா 87, தீப்தி கன்சிஸ்டண்ட்டாக 50, ரிச்சா கோஷ் ஃபினிஷர் ஒர்க். இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட். இப்படி எல்லாமே போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அந்த லாஸ்ட்டு அமன்ஜோத் கௌரோட கேட்ச், அந்த கேப்டனை பிடிக்கிற கேட்ச் எக்ஸலண்ட். எப்படி நம்ம சூர்யா வந்து அகெயின்ஸ்ட் சேம் சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 வேர்ல்டு கப்பில் எப்படி கடைசியில் அந்த பிடிச்சார் இல்லைங்களா, பவுண்ட்ரி லைனில். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட் கேட்ச். அப்போது நம்ம இந்தியா வின் பண்ணிடும். இத்தனை வருஷ கனவு நினைவாயிருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு விடாமுயற்சி, இது எல்லாத்துக்குமே ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு டீம் ஒர்க். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் இதுதான். இப்போ நம்ம ஒன்றாயிட்டோம். 4லிருந்து ஒன்றான கதை. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய SS ஸ்போர்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் நிறையா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தேங்க்யூ. நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS ஸ்போர்ட்ஸ்.